ஓம் சாந்தி. நாம் அகங்காரமற்ற ஆத்மா. நாம் விடுபட்டவராக, பற்றற்றவராக, அன்பானவராக இருக்கும் ஆத்மா. நாம் தூய்மையாக மற்றும் விதிப்பூர்வமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்கின்ற ஆத்மா. ஆன்மீக சேவை செய்து நமக்கும் மற்றவர்களுக்கும் நாம் நன்மை செய்கின்றோம். தந்தையிடம் உண்மையான மனதை வைக்கின்றோம். அப்போது தந்தையின் மனதில் இடம் பெறுகின்றோம். நமக்கு படிப்பின் மீது, தந்தையின் மீது அசைக்க முடியாத அன்பு இருப்பதால் ஆத்ம அபிமானி ஆவதற்கான முயற்சியை நாம் செய்கின்றோம். நாம் குளிர்ச்சியாக இருக்கின்றோம். யாரிடமும் அதிகம் பேசாமல் இருக்கின்றோம். நடத்தை மிகவும் ராயலாக வைத்துக் கொள்கின்றோம். நமக்கு பகவான் படிப்பு சொல்லித் தருகின்றார். நாம் அவருடைய குழந்தைகள் என்று நஷா நமக்கு இருக்கின்றது. நாம் சுகம் தருபவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத்படி எடுத்து வைக்கின்றோம். தந்தையின் கவனம் யார் ஆன்மீக சேவை மூலம் அநேகருக்கு நன்மை செய்கின்றாரோ அவர்கள் மீது செல்கின்றது. சேவை செய்பவர்கள் தந்தையின் மனதில் இடம் பிடித்திருக்கிறார்கள். தந்தையின் கவனம் முழுவதும் சேவாதாரி குழந்தைகள் பக்கம்தான் செல்கின்றது. ஆத்மாபிமானியாகிய நாம் சாந்தமாக இருக்கின்றோம். எந்த மனிதருக்கும் இல்லாத அளவுக்கு நமக்கு குஷி இருக்கின்றது. நமக்குதான் பகவான் படிப்பு சொல்லித் தருகின்றார். தந்தைக்கு ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாகி நம்மை தந்தைக்கு பிடிக்கின்றது. நாம் தந்தையின் நினைவிலும் இருக்கின்றோம். மேலும் சேவை செய்வதற்கும் துடித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் இப்போது தந்தையின் சிநேகி ஆகின்றோம். நாம் தந்தையின் சிநேகியாக இருப்பதால் நம்முடைய பேச்சு, நடத்தை மிக இனிமையாக, அழகாக இருக்கின்றது. நாம் முயற்சி செய்து 21 பிறவிகளுக்கான நன்மையை அடைகின்றோம். இவர் எல்லையற்ற தந்தையாக இருக்கின்றார். கல்ப கல்பமாக நமக்கு எல்லையற்ற தந்தையின் அன்பு கிடைக்கின்றது. தந்தை நம்மை மலராக மாற்றுவதற்கு மிகுந்த முயற்சி செய்கின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் தந்தைதான். தந்தை நமக்கு படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை நன்கு அமர்ந்து புரிய வைக்கின்றார். நமக்கு சாந்திதாமம், சுகம்தாமம் தான் நினைவுக்கு வருகின்றது. எல்லையற்ற தந்தை ஒரே ஒரு தடவைதான் அறிகின்றார்.
இப்போதைய படிப்பின் மூலம் நாம் பதவி பெறுகின்றோம். தந்தையிடம் நாம் புதிய உலகத்திற்காக படித்துக் கொண்டிருக்கின்றோம். தந்தை வந்திருக்கின்றார் பழைய உலகத்தை புதியதாக ஆக்குவதற்காக. ராஜயோகம் கற்பிக்கின்றார். கீதையின் பகவான் வந்திருக்கின்றார் மனிதரிலிருந்து தேவதை ஆக்குவதற்காக. நாம் தந்தை மற்றும் ஆஸ்தியை மட்டும் நினைவு செய்கின்றோம். ஆத்மாக்களாகிய நாம் தந்தையுடன் கூடவே சாந்திதாமத்திற்கு செல்லப் போகிறவர்கள். பிறகு அங்கிருந்து தாகத்தை நடிப்பதற்காக முதலில் சுகதாமத்திற்கு வருகின்றோம். மகாரதி குழந்தைகளாகிய நாம் சதா தந்தையின் மனதில் அமர்ந்திருக்கின்றோம். நாம் பார்வையற்றவர்களுக்கு ஊன்றுகோலாக ஆகின்றோம். எல்லையற்ற ராஜதானி ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கின்றது. முழு உலகத்திலும் சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடைபெறுகின்றது. தந்தை நமக்கு சொர்க்கத்தின் ராஜ்ய பதவியை தருகின்றார். ஆனால் அவர் சொர்க்கத்திற்கு வருவது கிடையாது. நிராகாரி உலகம் மற்றும் நிராகாரி ரூபத்தின் நினைவுதான் சதா பற்றற்றவராக மற்றும் அன்பானவராக ஆக்குகின்றது. நாமே நிராகாரி உலகத்தின் நிவாசி ஆவோம். இங்கே சேவைக்காக அவதாரம் செய்திருக்கின்றோம். நாம் இந்த மரண உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, ஆனால் அவதாரம் செய்திருப்பவர்கள். அவதாரம் என்பது முற்றிலும் இலகுவான நிலையாகும். நாம் அவதாரம் என புரிந்து கொள்வதால் நம்முடைய உண்மையான இருப்பிடம், உண்மையான சுரூபம் நினைவிருக்கின்றது மற்றும் விடுபட்டும் விடுகின்றோம். தந்தையின் நண்பனாக ஆவதற்காக மிக மிக சுகம் தருபவராக நாம் ஆகின்றோம். நம்முடைய பேச்சு நடத்தையை மிகவும் இனிமையாக ராயலாக வைத்துக் கொள்கின்றோம். சேவை செய்யக்கூடியவராக நாம் ஆகின்றோம். அகங்காரமற்றவராகி நாம் சேவை செய்கின்றோம். முக்கியமானது ஆன்மீக சேவையாகும். இந்த சேவையில் ஒருபோதும் களைத்து போகாமல் இருக்கின்றோம். நாம் ஞான ரத்தினங்களின் தானம் செய்கின்றோம். சதா உண்மையான இருப்பிடம் மற்றும் உண்மையான சுரூபத்தின் நினைவினால் விடுபட்டவராக, பற்றற்றவராக, அன்பானவராக இருக்கும் ஆத்மா நாம். தூய்மையாக மற்றும் விதிப்பூர்வமாக ஒவ்வொரு காரியம் செய்கின்ற பிராமண ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள்.
ஓம் சாந்தி.